தமிழ் சினிமாவில் வந்து ஆஸ்கருக்கு அனுப்பின ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசிக்காம நீங்க நாயகன் தப்பா சொல்லுவீங்க. ஆனா அதுதான் இல்ல. தமிழ் சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பின படம் வந்து நம்ம சிவாஜி நடித்த தெய்வ திருமகன். 1969ல நம்ம திரிலோக் சந்தர் அவர் டைரக்ஷன்ல சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் நடிச்ச இந்த படம் பார்த்தீங்கன்னா, பெங்காலி நாவல் உல்கா அப்படிங்கிறதோட அடாப்டேஷன். இந்த நாவலை பேஸ் பண்ணி பல படங்கள் எடுத்திருந்தாலும் சக்சஸ் ஆன ஒரே படம் இதுதாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சில தழும்பல் இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு ரெட்டை குழந்தைகள் பிறக்குது. அதுல ஒரு குழந்தை நார்மலா இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு இவர மாதிரி மூஞ்சில சில தழும்புகள் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, நான் பட்ட அந்த கஷ்டமும் வேதனையும் இன்னொரு குழந்தை பட வேணாம்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை கொன்றுங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்றாரு. மனசு கேட்காத டாக்டர் வந்து அந்த குழந்தைய ஒரு ஹோம்ல சேர்க்கிறாரு. அந்த குழந்தையும் வளருது. பிற்காலத்தில் அந்த குழந்தை வந்து அவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட பார்க்கறதுக்கு வருது. ஆனால் அவரோட அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தையை சுத்தமாக சேர்த்துக்கல, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையுது, அந்த மொத்த குடும்பத்தையும் சேவ் பண்ணி அது உயிர விடுற மாதிரி. இப்படி ஒரு டிராஜிக் எண்டிங்கோட இந்த படம் முடியுங்க. இந்த படம் தான் சவுத் இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் அனுப்பப்பட்ட ஒரே படம். இந்த படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் 3 வேடங்கள் நடித்து அசத்தி இருப்பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்.